எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சின்ன சறுக்கல் நடந்தாலும் நம்ம மனம் துவண்டு போய் அந்த முயற்சியினை கைவிட்டுருவோம். அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் கல்விக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காம மாணவர்களுடைய திறமைக்கும் முன்னுரிமை கொடுத்து அதற்கான தனித்தனி குழுக்களை அமைச்சு அவர்களை ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. அப்படி அந்த கல்லூரியில் பேச்சாற்றல் மிக்கவர்கள்லாம் ஒரு குழுவாக இருந்து பேச்சாளர்களாக வர்றதுக்கு அந்த கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய உற்சாகத்தையே கொடுத்து அவர்களை ஒரு பேச்சாளராக ஆவதற்கு தயார்படுத்துது. அந்த மாதிரி அந்த கல்லூரியில் இந்த குழுவுக்கு தான் அதிக மெம்பர்ஸ். வாரந்தோறும் அந்த பேச்சாளர்கள் அவர்களுடைய திறமையை மேடையில் பேசுவார்கள். ஆனால் அந்த குழு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படி தெரியுமா? ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு தவறு செய்தாலும் முன்னாடி இருக்கவங்க கையை தூக்கி காமிச்சினாங்கன்னா அவங்க அந்த பேச்சை அப்படியே நிறுத்திட்டு மேடையை விட்டு இறங்கிடணும். இப்படி ஒரு குழு. அதனால் அந்த குழுவில் இருந்த ஒருவருக்கு இது பிடிக்கவே இல்லை. நம்மளுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்க தானே இங்கே வந்தோம், நம்மளை தொடர்ந்து பேச விடாமல் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு. இதை மற்றவர்கள்ட்ட சொல்லும்போது மற்றவர்கள் அவர்களுடைய பயத்தினாலையும் இவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கனாலையும் அதை ஒரு பொருட்டாகவே ஏற்றுக்கலை. அதனால் இந்த கோபப்பட்ட அந்த மாணவன் அந்த குழுவை விட்டு வெளியில் போயிட்டான். வெளியில் போனது மட்டும் இல்லாமல் அவனை மாதிரியே மனநிலையில் இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு இன்னொரு குழுவாக பேச்சாளர் குழுவை தொடங்கி அதில் சில மெம்பர்ஸ் சேர்ந்தாங்க. இதில் எப்படி தெரியுமா? அதில் ஒரு தவறு கூட செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான குரூப், அவன் வெளியில் வந்த குரூப். ஆனால் இந்த குரூப்பில் தவறுகள் செய்யலாம். ஆனால் தவறுகள் செய்தால் சுட்டி காட்டும் போது அதை அடுத்த முறை திருத்தி கொண்டு பேசணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதில் ஃபஸ்ட்டு ரூலே அதுதான், ஃபஸ்ட்டு ரூல். அப்புறம் அந்த ஆடியன்ஸ், அந்த பேச்சாளர்கள் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஃபீட்பேக்கையும் கொடுக்கணும். இது 2ஐயும் கொடுத்தா தானே அவர்கள் அவங்களுடைய தவறுகளை திருத்திக்க முடியும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் இன்னும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக்க முடியும். இப்படி அந்த கல்லூரியில் பேச்சாளர்களுக்கு 2 குழு இருந்து அந்த 2 குழுவும் அப்படியே இருந்தது. மாணவர்கள் வருவார்கள், படிப்பார்கள், பட்டம் பெற்று போயிடுவாங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு 20-25 வருஷம் தாண்டி அந்த குழுக்கள் அப்படியே தான் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, வெளியில் போயிடுவாங்க அப்படியே. அப்போ அந்த கல்லூரிக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது. இப்படி 2 குழுவாக இருக்க இந்த பேச்சாளர் குழுவில் இன்றைக்கி யார் சிறந்த பேச்சாளர்களாக எந்த குரூப்லேருந்து அதிக பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு அந்த கல்லூரியிலேருந்து போய் அந்த மாணவர்களுடைய வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரையாக பார்த்தம்போது அந்த கல்லூரிக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னு கேட்குறீங்களா? 2வது ஆரம்பித்த குழு தவறுகள்
அனுமதிக்கப்பட்ட குழு. அதிலிருந்து தான் அதிக பேச்சாளர்கள் உருவாகி இருந்தாங்க. கல்லூரிக்கு இதை கேட்டு ஒரே ஆச்சரியம். அப்புறம் இதை உளவியல் நிபுணர்கள்கிட்ட கூட்டிகிட்டு இதை பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு செயலை செய்யும்போது அவர்களால் முழு மனதோடு ஈடுபட்டு பேசணும். இந்த முதல் குழுவில் எங்கே நம்ம பேசும்போது தவறுகள் ஏற்பட்டு தன்னுடைய பேச்சு பாதியிலே நின்றுடுமோன்னு பயமும் பதட்டம் தான் இருந்தது. அதனால் அவர்களால் அவர்களுடைய செயலில் முழு மனதோடு ஈடுபட முடியலை. அதனால தான் அவர்களால் ஒரு சிறந்த பேச்சாளர்களாக வெற்றியடைய முடியல. ஆனால் இதுவே இரண்டாவது குழுவில் தவறுகள் அனுமதிக்கப்பட்டு நேர்மறை எதிர்மறை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தனால அவர்கள் அந்த எதிர்மறையாக இருந்ததை திருத்திக்கிட்டு அவர்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பேச்சாளராக வளர முடிந்தது. இதுதான் எப்பையும் நம்மளோட செயலில் தடங்களே ஏற்படக்கூடாது. தவறு ஏற்பட்டு விடுமோ, தடங்கள் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் செய்யும் பொழுது நம்மளால் வெற்றி அடைய முடியாது. எப்பயுமே தவறே ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னும் தவறு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பதட்டத்தோடையே எதையுமே செய்யாதீங்க. தவறு ஏற்பட்டால் அதை திருத்திக்கிட்டு அடுத்த முறை செயல்பட துவங்குங்க. நமக்கு வெற்றி நிச்சயம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.